லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் வேட்டையான். இந்த வேட்டையான் திரைப்படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அண்ணாத்த மற்றும் தர்பார் 2 படங்களும் பார்த்தீங்கன்னா சரியாக போகாததுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் இனி ஓடாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்தது. மேலும் இனி அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை போனது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்தார். இந்த படம் மெகா ஹிட் படமாக அமைச்சு போனது. பேன் இந்தியா படமாக பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜிலும் சம்பவம் செஞ்சது. அதற்கு காரணம் அனிருத் தான் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருந்தார். மேலும் அந்த படத்தில் வந்த பாட்டு மொத்தமே ஹிட்டு. மேலும் படம் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி வாரி குவிச்சு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக லால் சலாம் படத்தில் அவரோட பொண்ணோட இயக்கத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் அந்த படம் சரியாக போகாத சரிக்கி போயிடுச்சு. இதனால் ரொம்பவே அப்செட்டில் இருந்த ரஜினி டிஜே ஞானவேலோடைய டைரக்ஷனில் வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படமும் பேன் இந்தியா படமாக வந்து சம்பவம் செய்ய போது. ஜெய் பீம் என்ற தரமான படத்தை கொடுத்த டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ஜெய் பீம் எந்த அளவுக்கு அவார்டை வாங்கி குவிச்சதுன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த டைரக்டரோட சேர்ந்ததுனால இந்த படம் வேற லெவலுக்கு ஹைப்புக்கு போயிருக்கு. மேலும் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் எடுக்கப்பட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கேரக்டர் இந்த படத்தில் போலி என்கவுண்டர்ஸை எதிர்த்து தைரியமாக போராடுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் ஸ்கூல்ஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ் நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரும் விதமாக தான் இந்த படம் இருக்குமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் அமிதாப் பச்சனும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. மேலும் ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த படத்தோடைய ரிலீஸுக்காக ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டாங்க. அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருந்த கங்குவா படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் மிக மூத்த நடிகரான ரஜினிகாந்த் எனக்கு பெருமை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி நம்ம சூர்யா அவர்கள் மெய்யோகன் ஆடியோ லான்ச்சில் சொன்னார். அதற்கு ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சூர்யா, கண்டிப்பாக உங்கள் படமும் வெற்றி அடையும், அதற்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காரு. மேலும் அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால டப்பிங் ஒர்க்ஸை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த டப்பிங் ஒர்க்ஸ் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. ஒரு பக்கம் கூலி படத்துலையும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ ப்ரொமோஷன்ஸை அடுத்தடுத்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாடல் மனசிலாயோ பாட்டை இன்னும் ஓரிரு வாரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாய்ஸில் அனிருத்தோடைய மியூசிக்கில் கண்டிப்பாக இந்த பாட்டு ஹிட் அடிக்கும், காவாலா பாட்டு மிஞ்சும் என்று எதிர்பார்க்கப்படுது. அனிருத் இந்த படத்தில் சம்பவம் செய்வாரா, பாட்டு காவாலா பாட்டை மிஞ்சுற அளவுக்கு இருக்குமா இல்லையான்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு டியூஸ் முடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.